குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சண்டே ஸ்கூலில் இன்ஃபேன்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மனப்பாட வசனங்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்ஃபேன்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருந்தோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கேட்டு படிச்சுக்கோங்க. இப்போ மனப்பாட வசனங்களுக்குள்ளே போவோமா? முதலாவது ஃபஸ்ட்டு பாடம், வாழ்வு தரும் கடவுள். இதற்குரிய மனப்பாட வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனம். பாடம் 2, உடை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம். பாடம் 3, உறைவிடம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. பாடம் 4, அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சங்கீதம் 46:1. பாடம் 5, ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். பாடம் 6, ஆற்றல். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. பாடம் 7, சுகம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15 முதற்பகுதி. பாடம் 8, ஆசி. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:5 முதற்பகுதி. பாடம் 9, இருளில் வழி. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. பாடம் 10, நெருப்புக்குள் வழி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். பாடம் 11, தண்ணீருக்குள் வழி. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:13. பாடம் 12, நீரூற்றுக்கு வழி. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 114:8. பாடம் 13, வறுமையில் வழி. உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. 2 கொரிந்தியர் 8:15 பிற்பகுதி. பாடம் 14, தடைகளில் வழி. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:2. பாடம் 15, தடுமாற்றத்தில் வழி. உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. பாடம் 16, பிறருக்காக விண்ணப்பம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:22. பாடம் 17, விடுதலைக்காக விண்ணப்பம். பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:2. பாடம் 18, சுகத்துக்காக விண்ணப்பம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2.
பாடம் 19 உணவுக்காக விண்ணப்பம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். சங்கீதம் 145:15. பாடம் 20 மன்னிப்பிற்காக விண்ணப்பம். மன்னிப்பிற்காக விண்ணப்பம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 86:5. பாடம் 21 பாதுகாப்புக்காக விண்ணப்பம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. பாடம் 22 ஆபத்தில் விண்ணப்பம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20:1 முற்பகுதி. ப்ளீஸ், இவ்வளவுதான் இன்ஃபேண்டோட மனப்பாட வசனங்கள். இதை கேட்டு நல்லா படிக்க வாழ்த்துக்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.